அருமையான தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் எப்படிப்பட்ட வகையிலே அவருக்காய் கனி கொடுக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்பதிலே அவர் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உலக ரீதியான படிப்பு, அறிவு, செல்வம், ஆஸ்தி இருந்தாலும் அவைகளை ஏற்ற வயதில் ஏற்ற சமயத்தில் அனுபவிக்க முடியாதபடி அல்லது அதை பயன்படுத்தி கொள்ள முடியாதபடி ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான வேதனையான சூழ்நிலையில சிக்கிக் கொள்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்று தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிற நல்ல ஆலோசனை எப்பொழுதும் போல அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து நாம் தியானிக்கலாமா? அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவங்க பெரிய படித்தவர்களாக, செல்வந்தர்களாக இப்படி இருந்தார்கள்லாம் சொல்லப்படலைங்க, தெளிவாக சொல்லப்படும். அதுக்காக இருக்கக்கூடாது நான் சொல்லலை. பவுல் என்கிறவர் இதில் ஒரு விசேஷத்தை கேட்டுக்கிறவர். ஏன்னா அவர் அந்த நாளிலே கமாலியல் பாதத்தில் படித்து தேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், நான் கர்த்தருக்காக இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்னென்றார். சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் அந்த நாட்களில் பெரிய கோடீஸ்வரராக இருந்திருக்கிறார். சரி, ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட 2 காரியம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. எதை குறித்து சொன்னாங்க? ஒரு இடத்துல இப்போ கொரிந்தியருக்கு எழுதும்போது கூட பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் அப்படின்றார். ஒரு அருமையான வசனம். அதே போல இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, தங்களை அபிஷேகித்த, தங்களை பயன்படுத்துகிற தகுதியற்ற தங்களை பிரயோஜனப்படுத்தி அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த தேவனை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல் வீரர்களை நம்ம பார்க்குறோம், ஆனால் செயல் வீரரை காணுங்க. ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில இன்னைக்கு கிறிஸ்துவம் போய் கொண்டு இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அடுத்தது அவர்கள் எல்லோர் மேலும், ஏதோ குறிப்பிட்ட 2 பேர் 3 பேர் மேல அல்ல 12 பேர்ல 10 பேர் 6 பேர் அப்படி இல்லை, எல்லோர் மேலும். அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லோர் மேலும், சத்தியத்தின்படி ஞானஸ்தானத்தை பெற்றதான எல்லோர் மேலும், அல்லது கர்த்தருடைய அழைப்பை உறுதியா அறிந்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க, அவங்க எல்லோர் மேலும். இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். அவர்கள் எல்லோர் மேலும் பூரணமா இருந்ததுதான் இது கர்த்தருடைய கிருபை. இதை கேட்கிற அன்பர்களே, இன்னைக்கு இந்த பூரணமான ஃபுல்னஸ் ஆஃப் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இன்னைக்கு அந்த கிருபை நம்ம மேல இருக்குதா? மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய பூரண கிருபை வெளிப்பட்டனால்தான் ரட்சிக்கப்பட்டு மட்டுமல்ல, பரிசுத்தாவின் வல்லமை பெற்று மாத்திரமல்ல, அழைப்பை பெற்று மாத்திரமல்ல, அவருடைய கிருபையினால கடந்த 27 ஆண்டுகளாக பக்தியாய் புக்தியாய் பத்திரமாய் தேவ பலத்தினாலே ஜெயிக்கவும், ஆண்டுடைய பணியை அவருடைய நாம் மகிமைக்கின்ற அவர் சித்தத்தின்படியே செய்யவும் ஆண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற அன்பர்களே, தேவன் கொடுக்கிற நல்ல ஆலோசனைன்னா, உங்கள் ஒவ்வொருக்கும் அந்த பூரணமான கிருபை வேணுமா? அதுக்கு அஸ்திபாரம் என்ன? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவை பரிந்தும், அதாவது மரணம் பரிந்தும் தன்னை தாழ்த்தினார். தேவாதி தேவன் மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர், எல்லா மேன்மைக்குரியவருங்க. அவரே தன்னை தாழ்த்துவார்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். ஆக தாழ்மையிலே நடிப்பு இருக்கு நிறைய பேருக்கு. அந்த நடிக்க வேண்டாம், அந்த தன்மை வேண்டாம், உண்மையாய் நம்மை தாழ்த்தும். ஏன்னா யாக்கோபுக்கு ஜேம்ஸுக்கு எழுதும்போது கூட தேவனுடைய ஆவி என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறாரே. இதே அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதர்கள் எங்களுக்கு செய்த உபத்திரத்தின் நடுவில் நான் கர்த்தரை சேவித்தேன்னு வைராகியமா சொல்ல. இதை கேட்கிற அன்பர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்குமானால் கிருபை அளிப்பார். ஆனால் வெகு மனத்தாழ்மை இருக்குமானால் இப்ப நமக்கு சொல்லப்பட்ட அந்த பூரணமான கிருபை அளிப்பார். ஆக இதுதான் பேசிக் குவாலிட்டி, வெரி எசென்ஷியல் குவாலிட்டி ஃபார் the people who accept Jesus as their savior. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்றால் அவன் எந்த இடத்துல வரட்டும், என்னை போல ஒருவேளை இருளில் வாழ்ந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை பலவித வியாதி கட்டிலிருந்து வெளியே வந்திருக்கலாம், அல்லது பலவித மந்திரக்கட்டு அல்லது ட்ரக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல போதை வசதிகளுக்கு அடிமையாகி கூட வந்திருக்கலாம். எல்லாத்திலும் கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்திருப்பார். என்ன செய்தாலும் சரி, எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், இல்லை கிரேட் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷர்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா அது பிரதான அடையாளமே என்ன கேட்டிங்கன்னா, இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மனத்தாழ்மையோடு வாழ்வார். இன்னைக்கு நமக்குள்ள அதை வளரவும் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு
விசை நம்ம வெறுமையாக்குவோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார். ஒரு பெரிய வீட்டை ஒருத்தர் அழகாக கட்டினாருங்க. எல்லா அறையும் ரொம்ப அற்புதமாக லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி கட்டினாரு. அதை பார்த்து அந்த வீடை பிரதிஷ்டை பண்ண போன ஊழியக்காரர் எல்லா ரூமையும் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வதிச்சு, ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது ஆச்சரியப்பட்டு போனார். என்னன்னா பழைய பித்தளை சாமான்லாம் இருந்துதான். பழைய பாத்திரம், அந்த காலத்தில் 90s 60s 70s வாங்கின அந்த பழைய பொருட்கள்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக இருந்துதான். இவருக்கு ஒன்றும் புரியல அந்த ஊழியக்கார ஐயாக்கு. உடனே அந்த வீட்டு ஓனரை கூப்பிட்டு, எல்லாமே அருமையாக இருக்குது பிரதர், ஏன் இதை மட்டும் இவ்வளோ பழைய சாமான்லாம் வச்சுருக்கீங்க போது அந்த சகோதரன் சொன்னாராம், ஐயா நானும் என் மனைவி இந்த ஊருக்கு வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரங்களை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கிடையாது, என்ன வியாபாரம் செய்ய போகிறோம் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, அவர் நாமத்தை நம்பி உண்மையாக உழைத்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆனால் எனக்கு பணம் பெருகினால, பேர் புகழ் பெருகினால, மனுஷன் எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பாக வரக்கூடிய பெருமை எனக்குள்ள சில வேலை வந்துடுது ஐயா. ஒரு வேளை வந்துருமோன்ற பயம் இருக்குயா. அப்போ அந்த மாரி சூழ்நிலை என் சிந்தையில் பெருமை தாக்கும் போதெல்லாம், என் இருதயத்தில் மற்றவங்க மதியாத குணம் வரும்போதெல்லாம் உடனே அந்த அறைக்கு சென்று நான் திறந்து பார்ப்பேன். நான் இந்த நிலைமையில இருந்த என்னை கடவுள் இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி என்னை அறியாமலே அந்த பழைய நிலைமையை நான் நினைக்கும் போது எனக்குள்ள அந்த தாழ்மை வந்துடுது ஐயா. எனக்குள்ள அந்த நிதானம் வந்துடுது. பிறரை நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொண்டேன். இந்த பேலன்ஸாக லைஃப் ஆகணுன்றக்காதான் இந்த அறையில் இதுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது வந்த ஊழியக்காரே ஆச்சரியப்பட்டு போனாராம். என்ன உண்மை என் அன்பானவர்களே, பூரணமான கிருபை இருந்தது. இன்னைக்கு அந்த கிருபை உங்களுக்கு இருக்குதா? நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி தங்களை ஈஸியா தாழ்த்திடுவாங்க. ஐயோ நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, நானும் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்துவாங்க. ஆனா மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம அப்படி தாழ்மையா நடக்க முடியுதா? ஒருவேளை தகுதியே இல்லாத உனக்கு ஏளனமாய் உன்னை பேசுவான், தகுதியே இல்லாத உனக்கு விரோதமாய் வழக்கு போடுவான், எல்லளவு பார்த்துருவாங்களே அல்ல. ஆனாலும் கூட உன்னை நீ தாழ்த்திப்பா. கர்த்தருடைய கரத்துக்குள் உன்னை வெறுமையாக்கு. என் அன்பானவர்களை நிச்சயமா சொல்றேன், பூரண கிருபை இருக்குன்னா ஒன்றுமில்லாதவனை உயரத்தில் வைத்து அழகு பார்க்குற ஒரே தெய்வம் கர்த்தர் தான். இன்னைக்கும் கடந்த 27 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தில் ஆண்டவன் காண்பித்த காரியங்களையும், கடந்த 35 ஆண்டுகளாக நான் ரட்சிக்கப்பட்டு இது வரைக்கும் இனிமேலும் இயேசுவை நான் கைவிடலை. இந்த வசனத்தின்படிதான் அவர் குறித்து நான் பலமாய் சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறேன். மனிதராகி என்னை, பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த என்னை கிருபையினால் ரட்சித்து இயேசு ஜீவிக்கிறார் என்பதை பலமாய் சாட்சி சொல்லவும், அந்த அற்புத அடையாளம் மூலமாய் தேவன் இதுவரைக்கும் அடையும் கடந்து வந்த தேசங்கள், பட்டணங்கள், எல்லா இடங்களையும் அவர் மகிமைப்பட்டு வருகிறார். இனிமேலும் மகிமைப்பட போகிறார். ஆக இந்த பூரண கிருபை உங்களுக்கும் தேவையா? உண்மையாக தாழ்த்துங்க, தரை மட்டும் தாழ்த்துங்க. ஆம், நீங்கள் அவருக்கு தேவை. உங்களுடைய பணம், உங்கள் படிப்பு, உங்கள் அறிவு, உங்கள் திறமை அவர் ராஜ்யத்துக்கு தேவை. ஏசப்பாவுடைய ராஜ்யத்தை கட்ட நாம் எல்லாம் ஒன்றிணைவோமா? தாழ்த்துவோம். ஒருவர் காட்டில் ஒருவர் மேன்மையாக என்னங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை குறித்து சாட்சி சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற நன்மையை தைரியமாக சொல்லுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல ஆலோசனைக்கு நன்றி. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டபடி பலமாய் சாட்சி சொன்னார்கள். ஏதோ கடமைக்காக அல்ல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பலமாய் சாட்சி சொன்னது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கிருபை ஊட்டுங்க. சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே பூரண கிருபை ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். இந்த வார்த்தையை, இந்த கிருபை பெற்ற வார்த்தையை ஆண்டு பிறகு பகிர்ந்து கொள்ள அத்தனை குடும்பத்தை மேல நபர்கள் மேலும் உங்களுடைய கிருபை பூர்ணமாக இறங்குவது கஷ்டம். ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்து அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தரை மட்டும் தாழ்த்தட்டும். ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் பெற்ற, இதை பற்ற, அதை செய்யணும் என்று சொல்வதெல்லாம் இருக்கட்டும். பிரதானமாய் நீர் வெளிப்படுத்தின அந்த மனத்தாழ்மையை எப்போதும் தரித்தவர்களாய், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தவர்களாய் மாற அருள் புரியும். புகழும் துதி உமக்கப்பா. ஜீவாதிபதியே, தங்களை மறந்து விடாதபடி, தன்னை ஜனிப்பித்த கண்மலை மறந்து விடாதபடி, ஆவியானவரே ஒவ்வொருக்கும் நினைவாற்றலை தாரும். ஒவ்வொரு அதை மறந்து விடாதபடி தங்களை வெறுமையாக்கி, இப்போது எந்த இடத்துல ஆண்டு தன்னை தூக்கினார் என்று நினைத்து பிறரை நேசித்து கனம் பண்ணி செய்திக்குள்ளார், ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர ஆவியானவரே உதவி செய்யும். புகழும் துதி உமக்கே. இந்த நிமிஷம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்வார்த்தை உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக பணியாற்றவும், இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படவும் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பார். இதுக்கு என்ன காரணம்? அவருடைய பூரண கிருபை நம் ஒவ்வொரு மேலும் கடந்து வரும். ஆமென்.